guys, இன்னைக்கு நாம இந்த கொரியன் ஸ்கூல் டிராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஷிவுக்கும் வாங்குக்கும் இப்ப ஹீரோயினோட கழுத்துல தான் அந்த சாவியோட கடைசி பார்ட் இருக்கு அப்படின்றது தெரியுது. ரெண்டு பேருமே ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வச்சு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன சும்மா விட மாட்டேன்னு ஷிவு சொல்றது, அவளுக்கு ஆபத்தே உன்னாலதான் வாங்க சொல்றதுன்னு ரெண்டு பேரும் முறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் முறைச்சிட்டு திரும்ப அவங்கவுங்க வழியில அவளை தேட போறாங்க. அப்ப வாங்கிருக்கான்ல அவன் அப்பாவோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் கிட்ட தான் சங்கு சாவி கடைசி பார்ட் இருக்குன்றதையும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அவளை கண்டுபிடிக்கணும், ஆனா அவன் மேல ஒரு விரல் கூட படக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்திருப்பான். அப்புறம் அப்படி மூரிம் ஸ்கூல்ல பார்த்தா சனாவோட உண்மையான அப்பா எனர்ஜி கண்ட்ரோல் மூலமா மாஸ்க் கட்டியிருப்பாரா. அதோடு நிறுத்தாம இப்போ யோகா சார் தானே ஹெச்எம்மா இருக்காரு. அவர்கிட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல, ஒழுங்கா நீங்க அமைதியா போயிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவரு அந்த சங்குவை யாரால அடைய முடியுமோ அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன், நான் ஓம் பக்கம் நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சனாவோட அப்பா கராரா, நான் இத்தனை நாள் கோமால இருந்ததுனால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிடக்கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த சங்குவை யாராலையும் அடைய முடியாது. சங்குனா என்ன நினைக்கிறீங்க, பவர் இருக்கவங்ககிட்ட அது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. சங்கு தப்பானவங்க கையில போக கூடாதுன்றதுக்காக தான் நாங்க காவல் காத்தோம். அதுக்காக ஸ்ட்ராங்கானவங்க கிட்ட தான் அது இருக்கணும், பவர் இருக்கவங்க கிட்ட தான் அது இருக்கணும்னு கிடையாது, அதை காப்பாத்துறவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டி விட்டு யோகா சார் அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஷிவு இருக்கான்ல, அவன் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். சனாக்கு போன் பண்ணி அவ எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்க, அவளும் ஹீரோயினோட அம்மா பிறந்த ஊர் இருக்கும்ல அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, வருஷம் வருஷம் அங்க போயிட்டு வருவான்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவன் அங்கதான் இருக்கா போல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கா. அங்க நம்ம ஷிவோட போட்டோ இருக்கு. அவன் ஒரு செலிபிரிட்டி தானே, அதனால ஒரு ஆடுக்காக ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் எங்க போனாலும் நீ என் கூடவே வந்துடுறேன்னு கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு அந்த போஸ்டர் சைட்ல லைட்டா உறிஞ்சு வந்திருக்கும். அது அவளோட சிக்கன் கடை இருக்குல்ல, அந்த லேபிள் ஒன்று வச்சிருக்கா, அதை வச்சு ஒட்டி வைக்கிறா. அவளும் ஷிவுவை ரொம்ப மிஸ் பண்றா. திரும்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. மூரிம் ஸ்கூல்ல பார்த்தா நம்ம ஹெச்எம் கடிப்பட்டுருச்சுல, அவர் அப்படி படுத்திருக்காரு. பக்கத்துல சனா உட்காந்துருக்கா. அவளுக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போன்னு பார்த்து சனாவோட உண்மையான அப்பா இருக்கார்ல, அவர் கதவை திறந்து பாக்குறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் அப்படியே ஹெச்எம்மும் கண்ணு முழிக்க, சனாக்கு இப்பதான் உயிரே வருது. அப்பா அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு பதறா. அவளுக்கு ஒரே வருத்தம், நம்ம அப்பாவை இப்படி பேசிட்டோன்னு, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுவுறா. அவரும் அவளை பாசமா பாக்குறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க கட்டுறாங்க. அங்க அவன் வீட்டுல தான் இப்போ உட்காந்துருக்கான். அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயின் இப்ப அவங்க அம்மாவோட சொந்த ஊர்ல இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். நான் அங்க போறேன், ஆனா அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அப்படி திரும்பவும் ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. சனாவோட உண்மையான அப்பா இருக்கார்ல, அவரு அந்த ஸ்கூலோட லோகோ ஒன்று நடு தரையில இருக்கு. அதுலதான் ஷீல்டு உருவாக்கி நம்ம ஹெச்எம் அந்த சாவியோட ஒரு பார்ட்டை ஒளிய வச்சிருக்காரு. அதை அப்படி இவர் பவர் மூலமா அந்த ஷீல்டுல இருந்து அந்த சாவியை எடுக்கிறாரு. கரெக்டான நேரம் சனாவும் அங்க வரா. அதை அவளும் பாக்குறா. அப்புறம் இவரும் அவளை பார்க்க இப்பதான் முத ரெண்டு பேரும் பேசுறாங்க. இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்காக இந்த சாவியை என்கிட்ட பாதுகாக்கிறதுக்கு கொடுத்தாங்க, ஆனா என்னால என்னோட குடும்பத்தை கூட பாதுகாக்க முடியலன்னு அவர் வருத்தமா சொல்ல, இவளும் நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல, நான் அதை நினைச்சு வருத்தப்படல, இப்பதான் எனக்கே புரிஞ்சுது, நான் இந்த சங்குவை முக்கியமா நினைக்கல, நான் உன்னையும் உன் தம்பியையும் தான் முக்கியமா நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவகிட்ட நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிலாம் சொல்ல, அவளும் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹெச்எம் இருக்காருல்ல, அவரு இவகிட்ட நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து போயிரு, அதான் என்னோட கடைசி ஆசை அப்படிலாம் சொல்லியிருப்பாரு போல. சனாவோட அப்பாவும் ஆமா எனக்கும் அதுதான் சரின்னு படுது, நீ இங்க இருந்தா உனக்கு ஆபத்து தான் சொல்ல, அவ கேட்க மாட்றா. இல்ல, நான் உங்க கூட இருப்பேன், அது மட்டும் இல்லாம சிவுவும் இப்ப இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி மறுநாள் ஆயிடுச்சு. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ வேலை தேடுறதுக்காக வெளியில கிளம்புறா. அவ அப்பா கிட்ட அவரை பார்க்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு போறா. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஷிவு அவன் இவளை தேடி வந்துட்டு இருந்தான்ல, ஒரு பஸ் ஸ்டாப்ல இவ உட்கார்ந்து இருந்தாளா, அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். அப்பதான் அவன் தற்செயலா நோட் பண்றான், அந்த சிக்கன் கடையோட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தால, டக்குன்னு ஞாபகம் வந்து அந்த சிக்கன் கடைக்கு போன் பண்ணி கேட்கறான். ஆனா அவ வேலையை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் வேலை தேடுறதுக்காக வெளியில வந்தால, ஆனா அவளுக்கே தெரியாம வாங்கோட ஆளுங்க நிறைய பேர் அவளை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே அவளை சுத்து போடுறாங்க. கரெக்டா நம்ம சிவும் அண்ணன் தான் அங்க வரான். ஆனா அந்த ஏரியால நிறைய ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்க. அதை அப்படியே ஒளிஞ்சு நின்று பாக்குறான். அதே நேரம் வாங்கும் கார்ல வந்து இறங்குறான். நேரா ஹீரோயின் கிட்ட போய் அவ கையை பிடிச்சி இழுத்து என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். முதல்ல அவ தயங்குறா. ஆனா அவளை கார்ல ஏத்திட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நான் சொல்ற வரைக்கும் யாரும் இங்க இருந்து நகலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்கேயோ கூட்டு போறான். இப்ப அப்படி எல்லா அடியாளுக்களும் கார் போற திசையில ஓட சிவுவும் பார்த்துட்டான். வாங்க ஹீரோயினை கூட்டிட்டு போனான்ல, அவன் தனியா ஒரு இடத்துல ஹீரோயினை நிக்க வச்சு இந்த நெக்லஸை பத்தி சொல்லிட்டு உன் மனசுல யார் இருக்கான்னு எனக்கு தெரியும், சிவு இனிமே உன்னை தேடி வரப்போறது இல்ல, அவன் திரும்பி வர முடியாத போர்ல இருக்கான், நீ ஏன் கூட வா, நான் உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன், திரும்ப நாம ஆரம்பிப்போம் அப்படின்னு
சொல்லி சொல்றான். ஆனா ஹீரோயின் எப்படி இதெல்லாம் கேட்பா? சிவு கிட்ட அந்த நெக்லஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றா. அப்படி நீ கொடுத்துட்டானா எல்லாருக்கும் தான் ஆபத்து அப்படின்னு சொல்றான். ஆனா அவ இந்த சங்கு அடையணும்னு நினைக்கிற உன்னாலையும் அப்பாவாலையும் தான் ஆபத்து அப்படின்னு சொல்றா. இந்த சங்குக்காக நடக்கிற போர்ல ஸ்கூல்ல உள்ளவங்க ஸ்டாஃப்ஸ்ன்னு எல்லாருமே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ கேட்கவே மாட்றா. நான் இங்க இருந்து போகணும்னு போக பாக்குறா. ஆனா அவன் கையை பிடிச்சிட்டு நிறுத்திட்டு நீ ஏன் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். ஆனா அவ நீ எதுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? நம்மளோட வாழ்க்கை கஷ்டத்துல தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் நான் உன்னை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போனா என்ன பண்ணிடுவா அப்படின்னு கேட்கறான். நீ மட்டும் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா அதே நேரம் சிவும் வாங்க வந்துட்டான். அவன் வந்து வாங்கிக்கிட்ட உனக்கு சாவி தானே வேணும், அதை நீ எடுத்துக்கோ, நான் ஹீரோயினை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஆனா வாங்கு, இந்த சாவிக்காக உன் அம்மா உயிரே கொடுத்தாங்க, அவ்வளவுதானே இதுக்கு மதிப்புன்ற மாதிரி கேட்கறான். ஆனா சிவு நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சாவியால ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். உனக்கும் தான், எனக்கு எல்லாரும் தான் முக்கியம், யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல வாங்க ஒன்னே சரிதான் நான் முக்கியம் நீ நினைக்கிறல்ல, அப்ப எனக்கு இந்த சாவியை கூட அப்படின்னு கேட்கறான். அப்படியே அங்க கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. இப்ப ஹெச்எம் ஓரளவுக்கு தேடிட்டாரு. ஹெச்எம்மும் சனாவோட அப்பாவும் மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம குக்கிங் சார் இருக்கார்ல, அவரு ஸ்டூடெண்ட்ஸ் வேணா போக சொல்லுவோம், நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல மற்ற ஸ்டாஃப்ஸும் நாங்களும் இங்க தான் இருக்க போறோம், நாங்க எங்கேயும் ஓடி போறது இல்ல, நாங்களும் இந்த ஸ்கூலை பாதுகாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல ஸ்கூல் பசங்களை பார்த்தா அவங்களும் உட்காந்து பேசுறாங்க. அவங்களுமே யாருமே இந்த ஸ்கூலை விட்டு போக கூடாதுன்னு தான் முடிவு பண்றாங்க. எல்லாருமே இந்த ஸ்கூலை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த சிறுமூஞ்சி இருக்கான்ல, அவங்க பேசுறத வந்து கேட்கறான். ஆனா அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிட்டான். அவன் மனசுல என்ன இருக்குன்றது தெரியல. அப்புறம் அப்படி திரும்ப ஹீரோயினை பார்த்தா அங்க வாங்கல சிவு மட்டும்தான் இருக்கான். சாவியை கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சிவுவும் ஹீரோயினை என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவ வரமாட்டா. சிவுக்கு புரியுது அவ ஏதோ கில்ட்டியா ஃபீல் பண்றான்னு. அவனும் இதுல கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, உங்க அப்பா தவிர உன் தவிர இதுல எதுவுமே இல்ல, சொல்லப்போனா உன் அப்பா என்ன நெருப்புல இருந்து காப்பாத்திருக்காருன்ற மாதிரி தான் சொல்றான். ஹீரோயினுக்கும் சிவுவை ரொம்ப பிடிக்கும் தானே, என்னாலே உன்னை விட்டு இருக்க முடியாது, ஆனாலும் என்னால அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் எதையும் நீ நினைக்காத, நீ நான் அவ்வளவுதான், நாம சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவன் கை கோர்த்துக்கிறான். அதே நேரம் வாங்க அவன் கையில சாவி இருக்கு. சாவியை சிவு கொடுத்துட்டான் போல. கடைசியில சிவுவும் ஹீரோயினை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டான். உள்ள வந்தோடனே சனா ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வந்து கட்டி பிடிக்கிறா. ஹீரோயினும் சாரி சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்ததே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் சிவுவை பார்த்தா சனா உனக்காக அவர் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல யாரான்னு பார்த்தா சனாவோட அப்பா தானே சிவுவோட அப்பாவும். அவர் அவனோட ரூம்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் உள்ள போறான். ஆனா அவனால அவரை ஃபேஸ் பண்ண முடியல, என்ன சாவியை கொடுத்துட்டான்ல அந்த கில்ட்டியோ என்னமோ. அவரும் அவனை பார்த்தோன்னே வேகமா போய் அவனை கட்டி பிடிச்சி நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன் கூட இல்ல, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தனியா விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன்னை பார்த்தோன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மன்னிச்சிருன்னு திரும்ப திரும்ப ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அவனும் இதெல்லாம் கேட்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனும் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனும் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்பான்லாம் சொல்லி சொல்றான். 2 பேருமே அப்படியே அழுகுறாங்க. ஒரு வழியா ஃபேமிலி ஒன்று சேர்ந்துருச்சு. அதே நேரம் வாங்கிருக்கான்ல, அவன் இப்போ சிவு கிட்ட வாங்கிட்டு வந்த சாவியை அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவருக்குன்னா சந்தோஷம், இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னும் போது என் ஃப்ரெண்டு எனக்காக கொடுத்தனா அப்படின்னு சொல்ல அவன் உன் ஃப்ரெண்டு இப்படி இருக்கான், நீ எப்படி அப்படின்னு கேட்க அவன் என் ஃப்ரெண்டு தான், ஆனா நிறைய விஷயத்துல அவன் என்ன ஜெயிச்சிட்டான், ஆனா இந்த சங்குவோட விஷயத்துல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்ல அவரும் அவன் என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்தானோ அது எல்லாமே இந்த சங்குவால திரும்ப வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சிவு வந்து மூரிம் ஸ்கூல்ல பார்க் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வாங்க நாளைக்கு வான்னு சொல்லியிருப்பான் போல, இன்னொரு பார்ட் சாவியும் கொடுக்கறதுக்கு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சிவுவும் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அதே மாதிரி கடைசி பீஸ் சாவியும் கொடுக்க போறதா சொல்றான். இவரும் உன் ஃப்ரெண்டு உனக்கு துரோகம் பண்ணிட மாட்டானான்ற மாதிரி சொல்ல அவன் இல்லைனா நான் இவ்வளவு தூரம் வந்து இங்க இருந்திருக்க மாட்டேன், அவனை நான் நம்புறேன், இந்த ஒரு விஷயத்துல என்ன நம்புங்க, நான் இதை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அப்படி சனா கிட்டையும் போய் நான் நாளைக்கு வாங்க போய் பார்க்க போறேன்ற விஷயத்தெல்லாம் சொல்றான். சனாவும் வாங்க ரொம்ப மிஸ் பண்றா, அவளுக்கும் வாங்க பிடிக்கும் தானே. அப்புறம் இன்னும் என்னால உன் அக்கான்லாம் கூப்பிட முடியல, கூப்பிடுறதுக்கு வாய் வரல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்படி பழகி உன் அக்கான்னு கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அவளும் சரி பரவாயில்ல, நம்மளும் இத்தனை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இனிமேல் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. சிவுவும் கிளம்பிட்டான். வாங்க மூரியும் காட்டுக்குள்ள வந்துட்டான். அங்க ஒரு மலை மாதிரி இருக்கும்ல, இவங்க கூட ஏறிட்டு கிடந்தாங்களே அந்த இடத்துல பாதியில இப்ப மீட் பண்றாங்க. சிவும் வாங்கிட்ட நீ பார்க்ல தானே மீட் பண்ணுவோன்னு சொன்னேன், இங்க எதுக்கு வந்து நிக்கிற அப்படின்னும் போது வாங் சிவு கிட்ட நீ தனியா தான் வந்தியா அப்படின்னு சொல்றான். ஆமா தனியா தான் வந்தேங்கும் போது என் மேல அவ்வளவு நம்பிக்கையான்னு கேட்கறான். நீ மட்டும் என்ன தனியா தானே வந்திருக்க அப்படின்னு சொல்ல வாங்கும் இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். ஏதோ உள்ளர்த்தத்துல பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் சிவும் வாங்கிட்ட கடைசி பீஸை கொடுத்துட்டான் போல. இப்ப வாங்க மட்டும் தனியா தான் இருக்கான். அந்த சாவி இப்ப முழுமையா அவன் கிட்ட கிடைச்சிருச்சு. 3 பீஸும் தான் இவன் கிட்ட வந்துருச்சு. கரெக்டா பார்த்தா அப்பா வாங்க வர்றாரு. என்னப்பா இங்க வந்திருக்கீங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க
அதெல்லாம் இல்லப்பா, சங்குவோட சாவி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வம், அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவரும் நீங்க பார்க்ல தானே மீட் பண்றதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, அங்கதான் மீட் பண்ணலான் இருந்தோம், அங்கதான் உங்க அடியாட்கள் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க கீழே பார்த்தா சிவு நிக்கிறான். அது ஒரு மலை தானே, கீழே கிரவுண்ட்ல சிவு நிக்கிறான், மேல வாங்க அந்த சாவியோட நிக்கிறான். அவங்க அப்பாவும் பக்கத்துல தான் நிக்கிறாரு. அவனும் அவங்க அப்பா கிட்ட அந்த சாவியை காமிக்க அவங்க அப்பா வாங்க வராரு, ஆனா அவன் கொடுக்கல. அதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த சாவி முக்கியமா நான் முக்கியமாப்பான்னு கேட்கிறான். அவர் அப்படி முழிக்கிறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கப்பா, உங்களுக்கு இந்த சாவி முக்கியமா நான் முக்கியமா? இந்த சாவியை நான் கீழே போட்டேன் அப்படின்னா நீங்க அதை பிடிக்க போவீங்களா, இல்ல நான் விழுந்தேன்னா என்ன பிடிக்க வருவீங்களான்னு கேட்கிறான். என்னடா இது இப்படி பேசுறானே நம்மளுக்கு ஒரே யோசனை. வாங்குக்கு தான் அவங்க அப்பாவோட பாசம் முதல்ல இருந்து கிடைக்கவே இல்லைல்ல, அதனாலே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இவரும் பேச மாத்திர மாதிரி நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அவ கஷ்டப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்ல என் அம்மா என்கிட்ட உனக்கு என்ன பண்ணா சந்தோஷமோ அது பண்ணுப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில உங்களால சந்தோஷம் பட்டதே இல்ல, நானும் என் வாழ்க்கையில உங்களால சந்தோஷப்பட்டதே இல்ல. நீங்க என்ன இந்த ஸ்கூலுக்கு அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சாவி முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்கிறான். அவர் இந்த சாவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவரும் பேசி பாக்குறாரு, ஆனா இவன் மசீர மாதிரி தெரியல. அப்படியே அந்த பள்ளத்தோட நுனியில நின்னுக்கிட்டு அந்த சாவியை கீழே போடுற மாதிரி கையை வச்சுட்டு நிக்கிறான். அவருக்கு ஒரே பயம் கலந்து குழப்போனே சொல்லலாம். அவன் பேச பேச அவரோட மூஞ்சி அப்படியே வெளிரி போகுது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகுறாரு. அப்புறம் அப்படி திரும்பவும் அழுத்தமா நான் உங்களுக்கு முக்கியமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அந்த பள்ளத்துல சாயிறான். அவன் அப்படி கீழே போறான். அவன் மனசுக்குள்ள நான் உன்னை நம்புறேன் சிவு அப்படின்னு சொல்றான். அதாவது கீழே சிவு நிக்கிறான்ல, அப்போன்னு அவன் கையில இருந்த சாவி நழுகுது. அண்ணனை பார்த்து வாங்க கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா வாங்கோட அப்பா தான். இவனை காப்பாத்துறதுக்காக இவனுக்காக அவரும் குதிச்சிருக்காரு. இப்ப அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. சிவு கீழே நின்னவன் அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறான். அவனோட பவரை யூஸ் பண்றானா என்னன்னு தெரியல, என்னன்னே சொல்லாம டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த சிவுவும் வாங்கும் ஏற்கனவே பேசியிருக்காங்க போல. ஹீரோயின் கழுத்துல இருந்த ஒரு பாட்டை வாங்கினால வாங்கு, அந்த டைம்ல சிவு வாங்க தனியா கூட்டிட்டு போய் தான் கொடுத்துருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சிவுக்கு வாங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல, அது ஒரு வழியா வாங்கோட மனசையும் மாத்திருச்சு. யாரையும் கஷ்டப்படுத்தாம இதை முடிக்கணும் அப்படின்னா இந்த சாவி வாங்கோட அப்பா கண்ணு முன்னாடியே அழியணும், அப்பதான் இது முடியும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால வாண்டடாவே இந்த மாதிரி பிளான் பண்ணி பள்ளத்துல இந்த சாவியை தூக்கி போட்டு அவரை நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படி 7 வருஷம் கழிச்சு கட்டுறாங்க. ஸ்கூல்ல இப்போ புதுசா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கா, அவ பசங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அங்க சனாவரா, சனா இப்போ இந்த ஸ்கூலோட ஹெச்எம் ஆயிட்டா போல. அவ வந்து ஹீரோயினை தனியா கூப்பிடுறா. ஹீரோயினும் தனியா வந்தவ அதான் கிளாஸ் நடந்துட்டு இருக்குல்ல, எதுக்கு இப்போ தனியா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க நான் இப்போ ஹெச்எம் ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி சனா கேட்க உடனே அவளும் சாரி ஹெச்எம், நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறா. அப்படி தோழிகள் 2 பேரும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. சிவு இன்னும் ஒரு சிங்கரா தான் இருக்கான். ஆனா அப்பப்போ ஸ்கூல்ல வந்து அவனோட ரூம்ல இருந்துட்டு போவான் போல. இப்பவும் ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க வரா. உன் ஸ்டூடியோல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க உட்காந்து பாட்டு எழுதுனாலதான் உனக்கு பாட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா நீ இங்க தானே இருக்க, அதனால இங்க வந்து பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அவன் லேப்டாப் எடுத்து பார்த்தா அவன் பாட்டெல்லாம் எழுதல, வாங்குக்கு மெயில் அனுப்பிட்டு இருந்திருக்கான். அதோட வர இப்ப ஹீரோயினுக்கும் சிவுவுக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல. அப்புறம் அப்படி திரும்ப சனாவை பார்த்தா அவன் இந்த சங்கை குரூப் இருக்குல்ல, அதான் வாங்கோட அப்பா கம்பெனி, அங்க ரிசப்ஷன்ல நின்று லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. வாங்க பார்க்க போறா போல, அதான் அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா. கரெக்டா அதே நேரம் கதவை திறந்துட்டு இவளோட 2 அப்பாக்களும் மாசா வர்றாங்க. யாரு, நம்ம ஹெச்சமும் இவளோட உண்மையான அப்பாவும் தான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வரா. எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் காட்டுமா, 2 பேரும் அப்பான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்புறம் 2 பேர் கையையும் கோத்துக்கிட்டு உள்ள போறா. இப்ப வாங்கதாங்க சேர்மனா இருக்கான் போல. அவன் வேற இவங்க வரதை கவனிக்கல. லேப்டாப்பை மடியில வச்சிருந்தவன் ஹீரோயினுக்கும் சிவுக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அதை ஆன்லைன்ல பார்த்துருப்பான் போல. நான் இதை கூட ஆன்லைன்ல பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா அப்படியே சிவு மேல கொஞ்சம் பொறாமையில அப்படி கத்திட்டே திரும்ப பார்த்தா இவங்க 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அப்புறம் அப்படி சிரிச்சு மழுப்பி அப்படியே அவங்கள வரவேற்று உட்கார வச்சு பேசுறான். நம்ம ஹெச்எமும் சனா அப்பாவும் டொனேஷன் வாங்க தான் வந்திருப்பாங்க போல மூரின் ஸ்கூலுக்காக. வருஷத்துல ஒரு நாள் பல்கா அவன் டொனேஷன் கொடுத்துருவான் போல. சனா வாங்க பார்க்க வந்திருக்கா. அப்புறம் அப்படியே அவங்க பேசிட்டு இருக்க. இப்ப வாங்கோட அசிஸ்டண்டா இந்த சோய் தான் இருக்கான் போல. அவங்கிட்ட மூரின் ஸ்கூலுக்கு கொடுத்த டொனேஷன் பத்தி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அப்படியே அவங்க கிளம்புறாங்க. அப்புறம் வாங்கும் சனாவும் கம்பெனிக்கு வெளியில வந்து தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. வாங்கோட அப்பா உயிரோட தான் இருக்காரு போல. அவன் அம்மா கூட இப்ப சைனால தான் இருக்காராம். ஆனா அவர் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். இன்னும் இவங்களோட விஷயத்தையும் வீட்டுல சொல்லலையாம். அதாவது இப்ப வாங்குக்கும் சனாவுக்கும் செட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகணும்ல,
அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். என்னன்னா, இந்த சங்கு சாவி இருக்குல்ல, இவங்க 2 பேரும் அந்த சங்குவை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. எங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி கூட HM ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாரா, அப்ப கூட ஒரு குகையில மாட்டிருப்பாங்களே, ஓனாயெல்லாம் துரத்தி இருக்கும்ல, அந்த குகையில தான் சங்கு இருந்திருக்கும் போல. இவங்க சாவி எடுத்துட்டு பக்கத்துல போனோடனே அப்படியே தன்னால அது வெளிப்படுது. அதை அப்படியே ஆர்வமா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல இவங்க 2 பேரோட உருவமும் தெரியுது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது சங்குவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அது பெரிய பவர் தரும் அப்படி இப்படின்றதை விட ஒற்றுமை தான் பலம். ஒற்றுமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் அடையலாம் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் இதை வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் வாங்க சனா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அப்படி ஹீரோயின் சிவுவையும் பார்த்தா அவங்க 2 பேரும் மேரேஜ்க்கு இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சா அப்படின்னு பேசிக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவ சைட் பை சைடு ஒவ்வொருத்தரையா சொல்றா. அவங்க இப்ப எந்தெந்த நிலைமையில இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம லேடி டீச்சர் இருக்குல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா ஒருத்தன் போலீஸ் ஆயிட்டான். அப்புறம் ட்ரோன்லாம் விடுவான்ல, அவனோட நாடு தாய்லாந்து, அங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டான். அப்புறம் இந்த சிடுமுஞ்சி இருக்கான்ல, அவனும் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டான் போல. அவன் ஃபேன்ஸுக்குலாம் சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு பெரிய ஹீரோயின் ஆயிட்டா போல. இன்னொரு பொண்ணு இந்த ஹீரோயின் வேலை பார்த்தால ஒரு சிக்கன் ரெஸ்டாரண்ட், அங்க இவ புது புது டிஷ்ஷா கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இப்படி மூரின் ஸ்கூல்ல படிச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய நிலைமையில போய் இருக்காங்க. இதெல்லாம் அப்படி காமிக்க திரும்ப மூரின் ஸ்கூல்ல நம்ம சிவ ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்து இருக்க. அங்க வாங்க வரான். அவனை பார்த்துட்டு, நீ என்ன பெரிய பிசினஸ் மேன், இங்க வந்து ஃப்ரீயாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ மட்டும் என்ன பெரிய ரைட்டர் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா சிவு ஒரு பாட்டு விட்டுருப்பான் போல. அதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி எழுதியிருக்கானா. அதை கேட்ட வாங்கு, அது நல்லாலாம் இல்ல, சும்மா கேட்டு பார்த்தேன் நீ எழுதியிருக்கேன்னு. அது என்ன பத்தி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சிவுவும் சேச்சா அதெல்லாம் இல்லையா, உன்னை பத்தி நான் எதுக்கு எழுத போறேன் அப்படின்னு போது வாங்க உடனே நம்ம ஒன்னா மீட் பண்ணது, மலையில ஏறினது, அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அப்படியே ஒரு மேட்சை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேரும் சிலம்பத்தை எடுத்து அப்படியே ஜாலியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சீரீஸ் சூப்பரா முடியுது. சீரீஸ் ரொம்ப விறுவிறுப்பா ஆச்சா ஊச்சான்னு இல்லாம ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான சீரீஸா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் இதுல காமிச்சிருந்தாங்க. ட்ரஸ்ட்ன்றது எல்லாரையுமே மாத்தும். ஒருத்தர் மேல நாம அளவு கடந்த நம்பிக்கை வைக்கும் போது அவங்க கண்டிப்பா நம்மளோட நம்பிக்கைக்கு பாத்திரமாவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொரு சூப்பரான சீரீஸ் வருது, ஒரு நல்ல விறுவிறுப்பான சீரீஸ், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.